தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை முன்னிட்டு தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். வி சாலை என்னும் வெற்றி சாலையில் சந்திப்போம் என்று தாவேக தொண்டர்களுக்கு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், இது பற்றி விரிவான விவரங்களை வழங்குங்க. கண்டிப்பாக தியாரா, தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு, அதாவது முதல் மாநாடு இந்த மாதம் இறுதி 27ஆம் தேதி விக்கிரவாண்டி பகுதியில் உள்ள டி சாலையில் நடைபெற உள்ளது. அதற்கான பூமி பூஜை தான் இன்று அதிகாலை கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் தலைமையில். அதன் தொடர்ச்சியாக தற்போது கட்சியின் தலைவர் விஜய் ஒரு அறிக்கையாக அந்த தனது எக்ஸல பதிவில் பதிவிட்டுள்ளார். அதில் என்னவென்று பார்த்தோம் என்றால், உங்களை நானும் நீங்களும் நினைக்காத நான் இல்லை, அவ்வளவு ஏன் நினைக்காத நிமிடங்கள் கூட இல்லை. ஏனென்றால் நம்முடைய இந்த உறவானது தூய்மையான குடும்ப உறவு எனவும் அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த கடிதம் நான் முதல் கடிதமாக எழுதுகிறேன் என்றும், தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும், இன்னும் முதுமை பெறாத அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் அதை அரசியல் ரீதியாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் எனவும், இதுதான் என் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு லட்சிய கனல் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நமது முதல் மாநில மாநாட்டுக்காக இனிதே நடந்தேறி இருக்கிறது. இது மாநாட்டின் திடல் பணிகளுக்கான தொடக்கம் என்றும், ஆனால் நம் அரசியல் கள பணிகளுக்காக கால்கோல் விழா என்பதும் இதில் உள்ளதமான உறைந்து கிடைக்கிறது என்றும் நீங்கள் அறிவீர்கள். நம் மாநாடு எதற்காக என்பது மக்கள் உங்களுக்கு அதிகமாக தெரியும் என்றும், நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு, இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இது நம்முடைய கொள்கை திருவிழா என்றும் அதுவும் வெற்றி கழகத்தின் திருவிழா என்றும் கூறப்படலாம். இப்படி சொல்லும் பொழுதே ஒரு எழுச்சி உணர்வு நம் நெஞ்சில் கொள்கிறது. இதுதான் தாய் மண்ணை நிஜமாக நேசிக்கும் அனைவராக இயல்பாக நிகழ்வது ஒன்றாக காணப்படும். இதே வேளையில் ஒன்றே ஒன்றுடன் நான் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றும் விரும்புகிறேன். பொறுப்பான மனிதர்கள் தான் குடும்பத்தை மதிப்பார்கள் என்றும், தான் நம் நாடு மதிக்கும் என்றும், அதில் முன்னுதாரணமாக திகழும் மனிதர்களை தான் மக்கள் போற்றுவார்கள் என்றும், ஆகவே நம் கழகத்தினர் இம்மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதே ஒரு பெரிய விருப்பமாக காணப்படுகிறது. மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கழகத்தினர் ராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குவார்கள் என்பதை இந்த மாநாடு நாட்டு மக்கள் உணர வேண்டும் என்றும் நாம் உணர வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம கழகம் மற்ற அரசியல் கட்சி போல சாதாரணமாக இயக்கம் என்று, இது ஆற்றல் மிக்க பெருமடியை இளைஞர் சிங்கப்படை என்றும் சிங்க பெண்கள் படை என்றும் குடும்பங்கள் இணைந்து கூட்டும் பெருப்படையாக காணப்பட வேண்டும் எனவும், நம்மிடம் உற்சாகம் இருக்கலாம், கொண்டாட்டம் இருக்கலாம், குதூகலம் இருக்கலாம், ஆனால் படையினரின் ஓரிடத்தில் கூடினால் அந்த இடம் கட்டுப்பாடு மிக்கதாக மட்டுமல்லாமல் பக்குவம் நிறைந்த இடமாக இருக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும், இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியாது, மாநாடு என்னவென்று தெரியாது, களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்டுவர்களா இயலுமா என்பது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம் மீது வீசுவதில் அதிக விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கின்றனர். மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய போதுதான் அவர்களுக்கு புரியும், தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு அரசியல் கட்சி வந்தது என்று கூறாமல் வீறு வென்று எழுத்து அரசியல் களத்தில் வென்று காணப்போகின்ற என்பதை நம் எடை போவதும் இனிமேல் புரிந்து கொள்வார்கள். மக்கள் இயக்கமாக இருந்த மக்களோடு மக்களாக நின்று களமாடிய அரசியல் உரிமைகளோடு வென்றெடுக்க போகும் இயக்கமாக மாறிவிட்டோம். அரசியல் பணிகள் வேறு, அதற்கு நடைமுறைகள் வேறு. அரசியல் களத்தில் வேகமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் வேகமாக இருப்பது, மேலும் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையாக களமாடுவது இன்னும் அவசியமாக காணப்படுகிறது என்றும், இவை அனைத்தும் உள்வாங்கி உறுதியோடு உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு மாநாட்டின் பணிகளை தொடர்ந்து செய்யுமாறு தாவேகாவின் கட்சி தலைவர் விஜய் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலாக இருக்க. மாநாட்டு பணிகளுக்காக குழுக்கள் பொறுப்பாளர்களும் அது சார்ந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றனர் என்பதும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், நமது ஒற்றுமையே நமது வலிமை என்பதும் உணர்த்தும் வகையில் மாநாட்டு பணிகளை தொடர்ந்து வாழ்த்துகிறேன் என்றும், இந்த நிலையில் மாநாட்டுக்கான நாட்கள் மனம் என்னை தொட்டுவிட்டது. உங்களை வெகு அருகில் சந்திக்க தருணம் இப்போது மனம் அளவிட தொடங்கிவிட்டது. விரைவில் வீசாலை சந்திப்போம், வெற்றி நிச்சயம் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தற்போது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தன்னுடைய பதிவில் இந்த பதிவினை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்
பொருந்தும் வகையில் தற்போது இந்த அறிக்கையாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய, அதாவது இந்த விஜய் மக்கள் இயக்கம் கட்சி நிர்வாகிகளும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் சரி, அவர்கள் இந்த முதல் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுவதற்காகவும் இந்த அறிக்கையானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜாரா, தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை முன்னிட்டு தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூறியுள்ளார். வி சாலை என்னும் வெற்றி சாலையில் சந்திப்போம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். இது பற்றி விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை முன்னிட்டு தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். வி சாலை என்னும் வெற்றி சாலையில் சந்திப்போம் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூறியுள்ளார். நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு என்றும் இது கொள்கை திருவிழா என்றும் விஜய் கூறியுள்ளார். நம் கழகம் மற்ற அரசியல் கட்சிகளைப் போல் சாதாரண இயக்கம் என்றும் இது ஆற்றல் மிக்க பெரும்படை என்றும் விஜய் கூறியுள்ளார். இன்னும் முழுமை பெறாத மக்கள் பணியை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் சட்ட ரீதியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நமது ஒற்றுமையே நமது வலிமை என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை முன்னிட்டு தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சற்று முன் கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். வி சாலை என்னும் வெற்றி சாலையில் சந்திப்போம் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை முன்னிட்டு தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். வி சாலை என்னும் வெற்றி சாலையில் சந்திப்போம் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூறியுள்ளார். நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு என்றும் இது கொள்கை திருவிழா என்றும் விஜய் கூறியுள்ளார். கொள்கை பிரகடன மாநாடு என்ற இதை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு முக்கியமான மாநாடாக இருக்க போகிறது? நீங்க குறிப்பிட்டது போல இது விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான ஒரு மாநாடாகவே பார்க்கப்படுகிறது. கட்சி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து விஜயனுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் குறித்தான எதிர்பார்ப்புகளும் அவர்கள் என்ன மாதிரியான சித்தாந்த வடிவத்தை முன்வைத்து பேசுவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருந்தது. இந்த பின்னணியில் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடானது வரும் 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு என்பது கட்சியினுடைய கொள்கையை பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாநாடாகவே பார்க்கப்படுவதாக விஜயின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அறிக்கை சுட்டப்பட்டிருக்கிறது. அதாவது விஜய் என்ன மாதிரியான கொள்கையை இந்த மாநாட்டில் அறிவிப்பார் என்கிற எதிர்பார்ப்பு ஏற்கனவே நிலவி இருந்தது. தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கப்பட்டவுடன் அதில் காமராஜருடைய நல்லாட்சியை கொடுப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியை விஜய் அறிவித்திருந்தார்.
தற்பொழுது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான புதிய கொள்கையை இவர் அறிவிப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் தேவையுமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு முக்கியமான பல கருத்துக்களை கொண்ட சித்தாந்தங்களினுடைய மோதல் அரசியல் நிலைப்பாடு கொண்ட கருத்து என்பதும் பெரிதாக பேசப்படுகிறது. குறிப்பாக திராவிட கழகங்களுடைய ஆட்சி என்பதும் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகள் தான் 1967க்கு பிறகு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பின்னணியில் திராவிட கழகத்திற்கு எதிரான மாற்று அரசியலை முன்வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தான் தமிழ்நாட்டில் பல கட்சிகள் பேசப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முன்வைக்கின்ற பொழுது திராவிட இயக்க சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம், அதே சமயத்தில் திராவிட இயக்கம் என்பது தேசியத்தினுடைய ஒரு பங்களிப்பான ஒரு அரசியல் நிலைப்பாடு கொண்ட கட்சியாக தேமுதிகவை அவர் வடிவமைத்தார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் திமுக அதிமுக என்கிற கட்சிக்கு ஒரு மாற்றான சக்தியாக விஜயகாந்தினுடைய தேமுதிக உருவெடுத்தது என்பதனை நாம் கடந்த காலத்தில் நாம் பார்த்தோம். எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட தேமுதிகவுடைய விஜயகாந்த் பெற்றார் என்பது ஒரு தனி வரலாறு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக அதிமுக என்கிற இந்த இரண்டு கட்சிக்கு மாற்றாக திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடோடு பல அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் என்பதும் அதே போன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய சிந்தனை என்பதும் ஒரு முக்கியமான விவாதமாகவும் அரசியல் களத்தில் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் 4 முக்கியமான அரசியல் நிலைப்பாட்டு கொண்ட கருத்துகளானது தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறது. ஒன்று, திமுக அதிமுகவினுடைய திராவிட இயக்க சித்தாந்தம், இரண்டாவது தமிழ் தேசியம், மூன்றாவது ஆன்மீக அரசியலை மையமாக கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட மக்களினுடைய விளிம்பு நிலை மக்களினுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகள் என்று பலவிதமான அரசியல் சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நேரத்தில் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் இதில் எந்த மாதிரியான சித்தாந்த தெளிவோடு செயல்பட போகிறார்கள் என்கிற ஒரு தேவையும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு கொள்கை பிரகடன மாநாடாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, கொள்கை பிரகடன மாநாடாக விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் இருப்பதாக இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் விஜய். இந்த அழைப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏற்கனவே பல சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கிறப்போ புதிய சித்தாந்தத்தோடு வெற்றி பெறக்கூடிய சூழல் நடிகர் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்குதா? அதாவது விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 3வது ஒரு சக்தியாக வந்தார். அப்பொழுது அவர் இதுவரை வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் வந்ததனால் தனது கொள்கை பிரகடனத்தை மதுரை மாநாட்டில் அறிவித்தார். அதுபோல் 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்பாக கமலஹாசன் வரும்போதும் தனது கொள்கை பிரகடனத்தை மதுரை மாநாட்டில் அறிவித்தார். இப்பொழுது கமலஹாசன் யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல், இப்பொழுது ஒருவர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கிறார் என்றால் அது அண்ணாவின் கொள்கையை வைத்துதான் அவர் தொடங்குவார், அண்ணாயிசம் என்று அவர் தெளிவாகவே அதை வெளிப்படுத்தினார். அதே போல் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்ட வைகோ தனிக்கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கொள்கைதான் திமுக கொள்கை என்ற அடிப்படையில் நமக்கு தெளிவாக கட்சிகளின் பிளவு நமக்கு அதனை வெளிப்படுத்தியது. இப்பொழுது விஜயகாந்த் கமலஹாசன் பாணியில் வரக்கூடிய விஜய், யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளாத விஜய் இப்பொழுது விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தி அவர் தன் கொள்கையை பிரகடனங்களை அறிவிக்க உள்ளார். நாம் அதனை ஆவலோடு எதிர்பார்த்துள்ளோம். அவர் எந்த திசையில் செய்கிறார், எப்படி அவர் தனது கொள்கைகளை தகவலித்துக் கொள்கிறார் என்பது அவரது மாநாட்டில் தெரிய வரும். இந்த மாநாடு தான் நடிகர் விஜய். விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு மாநாட்டுக்கு பிறகு 234 தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தி தன் பலத்தை நிரூபித்தார். அதுபோல் கமலஹாசன் 2019 மதுரை மாநாட்டிற்கு பிறகு 38 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தி தன் பலத்தை நிரூபித்தார். 2026 234 தொகுதிகளிலும் தன் வேட்பாளர்களை நிறுத்தி பலத்தை நிரூபிப்பதற்காக முன்னோட்டமாக விஜய் அவர்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறார். வரும் கூட்டங்கள்லாம் வாக்காக மாறும் என்று சொல்ல முடியாது. அதே வேளையில் கூட்டம் கூடாமல் வாக்கும் வராது. விஜய்க்கு கூட்டம் கூடுகிறது, விஜயகாந்த் கமலஹாசனை போல் கூட்டம் கூடும். எந்த இடத்தையே வாக்கு எடுக்கிறார் என்பது 2026 தான் தெரியும். ஆனால் விஜயகாந்திற்கு இருந்த ஒரு நல்வாய்ப்பு என்னவென்றால், விஜயகாந்த் வரும்போது 3வது பெரிய சக்தி யாரும் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் விஜய்க்கு இந்த களத்திற்குள் வரும்போது திமுக அணி, தொடர் வெற்றியில் இருக்கும் திமுக அணி பலமான எதிர்கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி 18% வாக்குகளோடு அண்ணாமலை தலைமையில்
நாம் தமிழர் சீமான் 8% வாக்கில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 4 பேர் களத்தில் இருக்கிறார். 5வதாக களத்திற்கு வருகிறார் விஜய். அவருக்கு எந்த அளவுக்கு வாக்கை மக்கள் கொடுக்க போகிறார்கள், எந்த அளவுக்கு மக்களை ஆதரிக்க போகிறார்கள் என்பது 2026 தேர்தல் முடிவில் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக கூறும். இணைப்பில் தகவலை பதிவுக்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி. ரொம்ப முக்கியமான அரசியல் முன்னகர்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே அவர் என்ன கொள்கையை பிரகடனப்படுத்துவார் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது நாம் அரசியல் களத்தில் பணிக்கான முக்கியமான இடத்தை நோக்கி நடந்திருக்கிறோம். நம் மாநாடு எதற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது கொள்கை திருவிழா என்கிற ஒரு சொல்லையும் அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு என்கிற ஒன்றையும் நடிகர் விஜய் தற்பொழுது பேசியிருக்கிறார். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தற்போது தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி இணைந்திருக்கிறார். லட்சுமியிடம் பேசலாம். லட்சுமி, ஒரு கட்சிக்கு கொள்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. கொள்கை பிரகடன மாநாடாக இது இருக்கும் என்று நடிகர் விஜய் அறிவித்திருக்கிறார். என்ன மாதிரியான கொள்கைகளை விஜய் முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது? இந்த மாநாட்டினுடைய முக்கியமான கருப்பொருளை அவர்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தற்பொழுது வரை அரசியலில் செயல்பட்டு இருக்கிறார்களா? உங்களுடைய பார்வை என்ன லட்சுமி? இந்த மாநாட்டுக்கான அழைப்பு கொடுக்க வேண்டிய அந்த முறைப்படி அவர் கொடுத்திருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல திராவிடத்தை தவிர்த்து, அதாவது திராவிடம் அல்லாத அல்லது இந்துத்துவாவை முன்னிறுத்தி அரசியல் செய்தால் தமிழ்நாட்டுல இடம் இல்லை அப்படிங்கிறது இங்க ஏற்கனவே இருக்கவங்களுக்கும் தெரியும், புதுசா வரப்போற விஜய் அவர்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவர் அன்னைக்கு பெரியார் நினைவிடத்துக்கு போனது, இது எல்லாமே. அப்ப அந்த பாதையில பயணிச்சா மட்டும்தான் வாக்குகளை சேகரிக்க முடியும், மக்கள் மத்தியில ஒரு அரசியல் தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அதனால திராவிட பாதையில தான் அவரும் பயணிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய உள்ளார்ந்த, அதாவது அந்த திராவிட கட்சிகள் எப்படி செயல்படுறாங்களோ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பும் அதே மாதிரி தான் இருக்கு. அந்த நேஷனல் பார்ட்டிஸ் பண்ற மாதிரி இல்ல. இன்னைக்கு இருக்க அந்த அழைப்புல இருக்க ஸ்டைல், அந்த வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கக்கூடியது, இது எல்லாமே துணியில தான் இருக்கு. அப்ப அவருடைய கொள்கைகளும் திராவிடம் சார்ந்த கொள்கைகளாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியுது. இனிப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி லட்சுமி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டுக்கான கொள்கை பிரகடன அறிவிப்பை நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கலாம்.